மத்திய பிரதேசம், பீகார், யூபி போன்ற மாநிலங்கள்ல வளர்ச்சி. அப்ப வளர்ச்சி இருக்கிற இடத்துல பிஜேபி இருக்காது, பிஜேபி வளர்ச்சி இருக்காருன்னாங்க. அதுக்கு உண்மையா பொய்யாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் போதும். பிஜேபி ஒரு முறை ஆட்சியை பிடித்தால் மக்கள் திரும்ப திரும்ப அவர்களுக்கே வாக்களிக்கிறார்கள். யூபியில் எத்தனை முறை, பீகார்ல எத்தனை முறை, குஜராத்ல எத்தனை முறை, மத்திய பிரதேசத்தில் எத்தனை முறை, மகாராஷ்டிராவில் பெரு வெற்றி, ஏற்கனவே பெற்றதோட பயங்கரமான வெற்றி. அவ்வளவு பெரிய மோசடிக்கு பிறகு ஒரு 3 வருஷம் வேற ஒரு ஆட்சிக்கு பிறகு அப்புறம் ஜுகாடு கவர்மெண்ட் போட்டு ஏக்நாத் சிண்டேவோட கவர்மெண்ட்டுக்கு பிறகு பிஜேபிக்கு தனிப்பெரும் கட்சியா மக்கள் கொடுக்குறாங்கன்னா யாரும் ஆதரிக்கிறாங்க? பீகார்ல நிதிஷ்குமார் கட்சியோட இவங்களுக்கு அதிகமான ஓட்டு, இதுல மகாராஷ்டிராவில் கூட்டணி கட்சியோட அதிகமான ஓட்டு. அப்ப மக்களுடைய நம்பி ஒடிசால அப்ப எப்படி வருது? அப்ப ஒரு முறை உள்ள வந்துட்டாங்கன்னா வெளியே வர மாட்டாங்க. ராஜஸ்தான்ல எப்படி இவ்வளவு மாநிலம், ஹரியானால யாருமே எதிர்பார்க்காத இல்லை, போச்சு போச்சு நல்லா சொன்னாங்களே. அப்ப போகிற இடம் பூரா வெற்றி எப்படி கிடைக்கும்? டெல்லியில இத்தனை வருஷங்களுக்கு பிறகு ஏன் காங்கிரஸ் கட்சி வரல? ஏன் இந்தி கூட்டணிக்கு தமிழக முதலமைச்சர் பிரச்சாரம் பண்ணார்?